ஒரு நாள் லூலு ஒரு மரத்தோடு பேச ஆரம்பித்தாள். அதற்கு பிறகு அவளின் வாழ்க்கை மாறியது. ஒரு சின்ன கிராமத்தில் பச்சை புல்லும் மஞ்சள் பூக்களும் நீல வானமும் நிறைந்த ஒரு இடத்தில் ஒரு சின்ன பெண் இருந்தாள். அவள் பெயர் லூலு. அவள் பேசும்போது மிகவும் மெதுவாக பேசுவாள். சிரிக்கும்போது மிகவும் குறைவாக சிரிப்பாள். ஏனென்றால் அவளின் மனசுக்குள்ள ஒரு பெரிய காலியான இடம் இருந்தது. மற்ற குழந்தைகள் ஓடி விளையாடும்போது சத்தமாக சிரிக்கும்போது லூலு மட்டும் அவர்களை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு ஒரு பெரிய பழைய மரத்தின் கீழ் அமைதியாக உட்கார்ந்திருப்பாள். அந்த மரம் 100 வருடங்கள் பழையது. அதன் இலைகள் பல ஆயிரம் மழைகளை பார்த்தவை. அதன் கிளைகள் பல ஆயிரம் பறவைகளை தாங்கியவை. ஒரு நாள் லூலு அந்த மரத்துக்கு அருகே வந்தாள். மெதுவாக அதன் தடிமனான தண்டை தொட்டாள். லூலு கேட்டாள், "நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறாய்?" மரம் மெதுவாக சொன்னது, "லூலு." லூலு உடம்பு சற்று நடுங்கியது. "யாரது?" என்று கேட்டாள். மரம் சொன்னது, "நான் தான், இந்த மரம்." லூலு கண்கள் விரிந்தது. "நீ பேசுகிறாயா?" மரம் மெதுவாக சொன்னது, "நீ கேட்க தெரிந்ததால்." லூலு மெதுவாக சிரித்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் மனசு சிறிது லேசானது. மரம் சொன்னது, "லூலு, நான் இங்கே நின்று நிறைய மாற்றங்களை பார்த்திருக்கிறேன். குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாக மாறினார்கள். பறவைகள் வந்து போயினார்கள். இலைகள் விழுந்து மீண்டும் வந்தன." லூலு கேட்டாள், "அதனால்தான் நீ சோகமா இருக்கிறாயா?" மரம் சொன்னது, "சோகமில்லை, நினைவுகள்." "மாற்றம் ஏன் இவ்வளவு வலிக்குது?" லூலு கேட்டாள். மரம் மெதுவாக சொன்னது, "மரம் வளரும்போது அதன் வேர்கள் மண்ணுக்குள் வலி கொண்டு செல்லும். அதுபோல மனிதர்களும் வளரும்போது மனசு வலிக்கும்." லூலு மெதுவாக சொன்னாள், "என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற ஊருக்கு போயிட்டா. அவள் இல்லாமல் எனக்கு எல்லாமே வெறுமையா இருக்கு." மரம் சொன்னது, "நீ இழந்தது ஒரு நண்பரை, ஆனா நீ பெறப்போவது புதிய நீ." லூலு மெதுவாக கேட்டாள், "நான் மாறினாலும் நான் லூலு தானா இருப்பேனா?" மரம் சிரித்தது, "நீ மாறினாலும் நீ இன்னும் நீமான் லூலு." மரம் ஒரு இலை கீழே விட்டது. "இந்த இலையை வைத்துக்கோ, நீ சோகமா இருந்தா என்னை நினை." லூலு அந்த இலையை மெதுவாக பிடித்துக் கொண்டாள். அவளின் கண்ணில் சிறிது ஒளி வந்தது. அடுத்த நாட்களிலிருந்து லூலு மாறினாள். அவள் இன்னும் அந்த மரத்து கீழ் உட்கார்ந்தாள். ஆனா இப்போது அவள் தனியாக இல்லை. அவள் பறவைகளை பார்த்தாள், அவைகளோடு பேசினாள், காற்றை கேட்டாள், பூக்களை மணந்தாள். மற்ற குழந்தைகள் வந்தபோது லூலு சிரித்தாள், அவர்களோடு விளையாடினாள். ஏனென்றால் அவள் கற்றுக்கொண்டாள், மாற்றம் பயம் அல்ல, மாற்றம் ஒரு புதிய தொடக்கம். மரம் மெதுவாக சொன்னது, "நீ மாறினாலும் நீ இன்னும் நீதான் லூலு." லூலு அந்த மரத்தை பார்த்து சிரித்தாள். அந்த மரமும் காற்றில் மெதுவாக அசைந்தது. இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் ரைம்ஸ் ட்விங்கிள் கேலக்ஸி கிட்ஸ் யூடியூப்ல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.